சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் மீல் மேக்கரை கழுவி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு 2 வணக்கிக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் போட்டு வணக்கிட்டேன். 2 செகண்ட் வணக்கிட்டேன். இதை நான் நுண்ணேர் பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டை 3, கிராம்பு 3, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வணங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அறுத்து போடுறதுனாலும் அறுத்து போட்டுக்கலாம். நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை 3 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ கிண்டி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு தக்காளி மசாலா எல்லாம் வணக்கிக்கோங்க. நான் இப்போ 1/4 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தயிர் ஊற்றினா நல்லா கிரேவி பதம் நல்லா வரும். அதுக்காக நான் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் தயிர் ஊற்றினதுக்கப்புறம் எக்ஸஸாக 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவி பதம் வந்திருக்கு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெயில் வணக்கி வச்சிருக்கேன். அந்த மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கட்டும். மூடி வைக்கலாம் 5 நிமிஷம். நல்லா கிரேவி பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியாச்சு. இந்த கிரேவி சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும்.